மோடி தான் மிகப்பெரிய ஒரு தாலி அறுப்பு செஞ்சவர். மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவருங்கிற வேறுபாட்டுக்கு பலியாயிடக் கூடாதுங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இவர்கள் சொல்லக்கூடிய இந்து மக்கள் இருக்கக்கூடிய தாலியையும் பறிச்சு வந்தேரிகள் ஊடுருவியல் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்கன்னு சொன்னா உண்மையிலேயே தாலியை இவங்க வச்சிருக்கிறாங்களா இந்து மக்கள்கிட்ட பார்த்தா இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா முஸ்லிம்கள் அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க, கிட்டத்தட்ட விலங்குகள் போல பாக்குறாரு, குட்டி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. அப்ப ஒரு மனித சமூகத்தை நாகரிகம் நடத்த வேண்டியது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பேசுது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பிரிச்சு பாக்குறது, எதிரெதிர் நிலையில வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எங்க போகும்னு சொன்னா இஸ்லாமியரே பாரதிய ஜனதா சிறுபான்மை அணியினர் இருக்காரு. அவரு நாங்க ஓட்டு கேட்டு பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக போகும்பொழுது உங்க கட்சியை சேர்ந்த மோடி இந்த மாதிரி பேசியிருக்காரு, இஸ்லாமிய மக்கள் வெறுப்புணர்வோட பேசியிருக்காரு, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. என்னால பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துற பொழுது மறுநாளே அவரை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அடிப்படையிலிருந்தே நீக்கிறாங்க. பீகார்ல இருக்க ஒரு யூடியூப்காரு ஒரு மனிஷ் காஷ்யப் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை தமிழ்நாடு அரசு நேரடியாக அந்த செய்திகளை பிடிச்சிக்கிட்டு போய் கைது பண்ணிச்சு. கைது செஞ்சு சிறையில் இருந்த நபர் நேற்று சிறையிலிருந்து விடுதலையாயிருக்காரு. விடுதலையான மறுநாளே அவர் பிஜேபியில கட்சியில சேர்ந்திருக்கிறாரு. இது ஒரு எடுத்துக்காட்டு. இது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் பார்த்தா இந்தியா முழுவதும் உள்ள மிகப்பெரிய குற்ற கும்பல்களை எல்லாமே தன்னுடைய கட்சியில இவங்கள சேர்த்துக்குது. அந்த வகையில தான் ராஜஸ்தான் பன்ஸ்வாராவில் மோடி பண்ண தேர்தல் பிரச்சாரத்துல நாட்டையே அச்சுறுத்தக்கூடிய உழுக்கக்கூடிய ஒரு மோசமான வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது நாடு முழுவதும் பேசும் பொருளா இன்னைக்கு மாறி இருக்கு. அப்படி என்ன பேசினாரு அப்படின்னு சொன்னா, இந்துக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தாலியை பறிச்சு நாட்டுல உள்ள முஸ்லிம்கள்கிட்ட குறிப்பா வந்தேரிகள் ஊடுருவிகள்கிட்ட தரப்போறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்றாரு. இது மோடி புதுசாதான் பேசுறாரு அப்படின்னு நம்ம அதிர்ச்சியா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இது ஒரு எல்லையை மீறின பிரச்சாரம் அப்படிங்கிற முறையில் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா கடந்த 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடந்த ஏறத்தாழ 9 மாநிலங்கள் நடந்த தேர்தலில் குறிப்பா அவரு தன்னுடைய 10 ஆண்டு காலத்துல வராத அளவுக்கு 8 முறை வந்தோம். கடைசியா குட்டிச்சவரானதுதான் பிஜேபிக்கு ஓட்டு வங்கிங்கிறத தெரிஞ்சு RSS உடைய நாக்பூர் தலைமை கூப்பிட்டு அவரை கண்டிச்சிருக்கு. இனிமேலும் மோடி உதவாது, மோடியினுடைய பிரச்சார வழிமுறைகள் இனியும் தேவைப்படாதுன்னு சொல்லி இதை விட மோசமா நஞ்ச கக்குற அளவுக்கு எந்த எல்லைக்கும் போகலான்னு சொல்லியிருக்கிற RSS. அதனாலதான் மோடி இந்த பேச்சை பேசியிருக்கிறாரு. இதை தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் குறிப்பிடத்தகுந்த வகையில கண்டிக்கவோ அல்லது மோடியை தகுதி நீக்கம் செய்யவோ அல்லது மோடியை தடை செய்யவோ இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு வகையில தேர்தல் ஆணையம் மோடிக்கு தான் வேலை செய்யுது, அது கார்பரேட் காவி பாசிஸ்டுக்கு தான் வேலை செய்யுதுங்கிற முறையில இதை கண்டிக்கிறோம். எதனால் அப்படின்னு சொன்னா இனி வரக்கூடிய 5 கட்ட தேர்தலில் மொத்தம் ரெண்டு தான் அன்னையோட 2 தேர்தல் முடிஞ்சிருக்கு, 2 கட்டமா முடிஞ்சிருக்கு. அடுத்த 3வது கட்டம் 4வது கட்டம் 5வது கட்டம்னு போனா இவங்க எந்த எல்லைக்கு போறாங்க? கோயபெல்ஸ் முறை பயன்படுத்த போறாங்களா அல்லது நாட்டில் மிகப்பெரிய இரத்த களரியை உருவாக்க போறாங்களா? இந்த மாதிரி சிறுபான்மை மக்களுக்கும் உழைக்கும் மக்களுக்குமான பிரச்சனையை கலப்ப போறாங்களா அப்படிங்கிறது ஒரு மோசமான நிலைமையை நகர்ந்து இந்த தேர்தல் சந்திச்சுட்டு இருக்கிற முறையில இதை பேச வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றோம். ஒருவேளை இவர் சொல்லக்கூடிய இந்த பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச வெள்ளியையும் இந்த உழைக்கும் மக்களாகிய இவர்கள் சொல்லக்கூடிய இந்து மக்கள் இருக்கக்கூடிய தாலியையும் பறிச்சு வந்தேரிகள் ஊடுருவியல் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்கன்னு சொன்னா உண்மையிலேயே தாலியை இவங்க வச்சிருக்கிறாங்களா இந்து மக்கள்கிட்ட பார்த்தா இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா முதல்ல இவர் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாரு, 500 1000 செல்லாதுன்னு சொல்லி பாதி தாலி அறுத்தாரு. அடுத்தது என்ன பண்ணாரு, சிலிண்டர் விலை ஏற்றினாரு, பெட்ரோல் விலை ஏற்றினாரு. இதன் மூலமா விலைவாசி உயர்வு அதிகமாகி வாழ்வா சாவாங்கிற முறையில ஏராளமான குடும்பங்கள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டுச்சு. ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரினால சிறு குறு முதலாளிகள் சொந்த வாழ்க்கையிலே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த தொழிலை நம்பி இருந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாய்ச்சிக்கிட்டாங்க. அது மூலமா ஏராளமான தாலி அறுத்தாரு. இது மட்டும் கிடையாது, இன்னும் பல பிரச்சனைகளை இந்தியா முழுவதும் வச்சு அதன் மூலமாக அன்றாட வாழ்க்கையில வாழ்வா சாவா அப்படின்னு தள்ளி அவங்களுடைய தற்கொலைக்கு தள்ள விஷயத்துல மோடி தான் மிகப்பெரிய ஒரு தாலி அறுப்பு செஞ்சவரு. சரி, அதையெல்லாம் மீறி இன்னைக்கு தாலி வாங்கிட முடியுமா அப்படின்னு பார்த்தா 1 பவுன் நகையோட விலை இன்னைக்கு வரலாறு காணாத அளவுக்கு 55,000 எட்டுருச்சு. இந்த நிலைமையில தாலி வாங்க முடியுமா, ஒரு குண்டுமணி வாங்க முடியுமா? அப்ப மோடி தான் இந்தியாவுடைய மிகச்சிறந்த
தாலி அறுப்பு செய்தவர் அப்படிங்கிற முறையில இவரு எந்த எல்லைக்கும் போவாருங்கிறதுனால மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவருங்கிற வேறுபாட்டுக்கு பலியாயிடக்கூடாதுங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இவர் அடிக்கடி பேசுறதுல முதல்ல பார்த்தோம்னு சொன்னா, தொடர்ந்து இவர் பேசுறதுல சிறுபான்மை மக்கள் அல்லது இன்னும் என்னென்ன முரண்பாடு இருக்கோ அதை கொம்பு செய்ய விடுறாரு. அடிப்படையிலேயே முஸ்லிம்களை எதிரியா சித்தரிக்கிற இவங்க என்ன சொன்னாங்க, கடந்த காலத்துல நாங்க லோக குரு அப்படின்னு சொன்னாங்க, ஒட்டுமொத்தமா தாய்மை உணர்வோட பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க உலகத்தையே. அவர் யாரை ஒட்டுமொத்தமா தாய்மை உணர்வோட பாக்குறாருன்னு சொன்னா, முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறவங்க கார்பரேட் தன்மையில உழைக்கும் வர்க்கமா இருக்கிற மக்களை சுரன்ற கார்பரேட் முதலாளிகளுக்கு மோடி எப்பவுமே உதவக்கூடிய நபராக தான் இருக்கிறாரு அப்படிங்கிற முறையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் காஷ்மீரை 370வது பிரிவை உடைச்சி 4 5 மாத்தி ஏராளமான இடங்களை, குறிப்பா சொல்லக்கூடிய படுகை நிலங்களை வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய அரபு முதலாளிகளுக்கு அவர் தாரை வார்க்கிறாரு. அரபு ஷேக்கை கொண்டு வச்சு பூமி பூஜையே பண்றாரு. இந்த இடத்துல முஸ்லீம் அவர் விரோதமா பாக்குறது இல்ல. முஸ்லிம்களோட வாழ்க்கைக்காக தான் நான் அவங்களுடைய பல திருமணங்கள் செஞ்சுட்டு பெண்கள் ஏமாத்தப்படுறாங்கன்னு சொல்லி முத்தலாக்க தடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேஷம் போட்டாரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு, இந்துக்களோட தாலி அறுத்து முஸ்லிம் பெண்கள் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ தெரியுதா முத்தலாக்கு இவர் எந்த நோக்கத்தோட வந்தாருன்னு சொல்லி. இது மட்டும் கிடையாது, முஸ்லிம்கள் அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க, கிட்டத்தட்ட விலங்குகள் போல பாக்குறாரு, குட்டி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. அப்ப ஒரு மனித சமூகத்தை நாகரிகம் நடத்த வேண்டியது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பேசுது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பிரிச்சு பாக்குறது, எதிரெதிர் நிலையில வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எங்க போகும்னு சொன்னா, ஒட்டுமொத்த மக்களும் பாட்டாளிகளா ஒண்ணு சேரணும், தொழிலாளிகளா ஒண்ணு சேரணும், உழைக்கும் மக்களா ஒண்ணு சேரணும். கார்பரேட் சித்தாந்தங்களுக்கு இவங்க துணை போறாங்க. எப்பெல்லாம் கார்பரேட்டுகளுக்காக மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை மோடி செய்கிறாரோ, அல்லது மோடி உள்ளிட்ட வேறு எந்த நபர் செஞ்சாலும் கார்பரேட் அதை பெர்ஃபார்மரா பேசிச்சு. அப்படிதான் மன்மோகன் சிங் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி மோடியை குஜராத் கலவரக்காரனை கொண்டு ஒரு பிரதமரா நியமிச்சாங்க. அவர் பேசின அந்த ராமன், அந்த புல்வாமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனி போலி ஆகாதுன்னு சொல்லிட்டு மோடி தேவையில்ல, மோடியை கூட அவங்க பலி கொடுக்க தயாராவாங்க முறையில வரக்கூடிய அடுத்தடுத்த கட்ட தேர்தலில் பிஜேபியை தோற்கடிக்கணும். இந்தியா கூட்டணி வைக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை என்பது பிஜேபியை கொலநடுங்க வச்சிருக்கு. எப்படின்னு சொன்னா, அந்த இந்தியா கூட்டணி திட்டமே ஒரு காங்கிரஸ் உடைய திட்டமா இல்ல, பரந்துபட்ட பல்வேறுபட்ட கட்சிகளுடைய ஜனநாயக விஷயங்களா உள்ளடக்கியதா இருக்கு. அது என்ன சொல்றதுன்னு சொன்னா, சமூக பொருளாதார சாதிய புள்ளி விவரங்களை நாங்கள் எடுக்க போறோம், அதன் அடிப்படையில அவங்களுக்கு பல்வேறுபட்ட நலன்களை பகிர்ந்தளிக்க போறோம் அப்படின்னு சொல்லுது. குறிப்பா இந்தியா முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய டோல்கேட் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமா எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லுது. நீட் தேர்வு மாதிரியான தேர்வுகளை மாநில கல்வி வாரியத்துக்கே விட்டுறோம் அப்படின்னு சொல்லுது. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இதை விட மிகமான முக்கியமான விஷயம் என்னன்னா, 100 நாள் வேலை திட்டத்தை 150 ரூபாய் தினக்கூலி அப்படிங்கிறதெல்லாம் மீறி 400 ரூபாய் தினக்கூலி அப்படிங்கிற முறையில எல்லாம் ஏராளமான திட்டங்கள் அவங்க வச்சிருக்கிற பொழுது, இதுக்கு மாற்றான திட்டத்தை பிஜேபி வச்சிருக்கு அப்படின்னு பேச முடியாம, அல்லது இதை விட முன்னேறிய திட்டங்கள் நாங்க கடந்த காலத்துல செஞ்சிட்டோம் அப்படிங்கிறலாம் சொல்லாம, இதுக்கு வேற என்ன மாற்று அப்படின்னு அவங்க கையில எதுவுமே இல்லாத சூழல்ல இத ஒரு பறிமுதல் செய்யக்கூடிய அல்லது ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய, நம்ம சொத்துக்களை பறிமுதல் பண்ணக்கூடிய ஒரு திட்டமா இந்தியா கூட்டணி வச்சிருக்கு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா உங்க சொத்தெல்லாம் புடுங்கிக்குவாங்க அப்படின்னு ஒரு இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி திரும்ப திரும்ப கோயபிள்ஸ் மாதிரி பேசி அவங்க நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்க போறாங்க. எனவே மக்கள் தெள்ள தெளிவாக இதை புரிஞ்சுக்கணும், அவங்கள முறியடிக்கணும் அப்படின்னு சொல்றோம். இந்தியா கூட்டணி வெறுமனே இது காங்கிரஸ் உடைய பிரச்சனை பார்க்க கூடாது. இந்தியா கூட்டணி அமைச்சா பத்தாது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தனக்கு விடப்பட்ட எதிர்கால சவாலாக இதை எடுத்துக்கணும், தன்னுடைய திட்டமா இதை பேசணும். ஆங்காங்கே இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய கட்சிகள் மோடியினுடைய இந்த வெறுப்பு பேச்சுக்கு எதிராக களம் இறங்கணும், அதுக்கு பதில் பேசணும். இந்த விஷயத்தின் மூலமாக பிஜேபியை தெரிந்தோ தெரியாமலோ பிஜேபி ஆதரிக்கக்கூடிய நபர்களை தெளிய வைத்து புரிய வைத்து அம்பலப்படுத்தணும், இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கணுங்கிற முறையில இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். இயல்பிலேயே பாரதிய ஜனதா கட்சி முஸ்லிம்களை தனது எதிரி அப்படிங்கிற ஒரு புள்ளியில வச்சுதான் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துது. ஏன் அப்படின்னு சொன்னா, குஜராத் கோத்ரா ரயில் இடிப்புல இருந்து, பாபர் மசூதி இடிப்புல இருந்து, அக்களக்கு கொலையிலிருந்து
இன்னும் பில்கிஸ் பானுடைய கொலையிலிருந்து அடுக்கடுக்காக இந்தியா முழுவதும் குறுக்கு நடுக்கா முஸ்லிம்களை வேட்டையாடி அதன் மூலமாக மக்களிடையே ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை உருவாக்கி, தேவைப்படும் போது சாதி கலவரத்தை உருவாக்கி இந்தியா முழுவதும் ஓட்டு வேட்டை நடத்துது. இந்த ஓட்டு வேட்டையின் மூலமாக அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு மேலும் மேலும் இந்த மக்களை இழிவுபடுத்துறது. இந்த மக்களை அடிப்படையிலேயே இவங்க மக்கள் தொகையை பெருக்கிறாங்க. மக்கள் தொகை பெருக்குவதன் மூலமாக இந்து ராஷ்டிரத்தை அமைக்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் கணக்குல வச்சிருக்கு. ஆனா அது புள்ளி விவரங்கள் கூட இயல்புலேயே அரசு புள்ளி விவரத்துக்கு எதிராக இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா 1947ல 24 பிரிவா இருந்த 24% இருந்த இந்த மக்கள் தொகை 1947க்கு பிறகு 75ல அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னா பாதிக்கு பாதியா குறைஞ்சிருக்கு. அது இன்னும் கம்மியா இப்ப சமீபத்துல வந்திருக்கிறது 10, 5, 4, 3 இப்படிலாம் அரிதான எண்ணிக்கையில போயிருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த சமூகத்தை போற்றி பாதுகாக்க வேண்டிய, அந்த மக்கள் வளத்தை போற்றி பாதுகாக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அந்த மக்களை ஒரு குற்ற கும்பல் போல சித்தரிப்பதுங்கிறது இயல்புலையே இவங்க ஒரு திட்டமா வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் மணிப்பூர்ல கிறிஸ்தவர்களை கொல்றாங்க, மணிப்பூர்ல இஸ்லாமியர்களை எதிரியா கொண்டாடுறாங்க. இன்னும் சொல்ல போனா அங்க உள்ள பழங்குடி மக்களை மோத விட்டாங்க. குக்கியின மக்களை மெய்த்தீன மக்களோட மோத விட்டு பழங்குடியோட செல்வத்தை எல்லாம் அவங்க அபகரிக்கிறதுக்காகவும், அதானிக்கு ஏறத்தால 4000 ஏக்கர் நில படுகை நிலத்தை அங்க கொடுக்கறதுக்காகவும் அந்த கலவரம் முடிஞ்ச அடுத்த மாதமே ஒப்பந்தமானது. இதெல்லாம் பார்க்கிற பொழுது இந்தியா முழுவதும் அவங்க மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. இந்தியா மட்டுமல்ல, இந்தியா கடந்த அண்டை நாடுகள் நேபாளம், இலங்கை இந்த மாதிரியான இடங்களெல்லாம் இவங்க சாதி மத இன மோதல்களை தொடர்ந்து ஊக்குவிக்கிறாங்க. எனவே இவங்களை எப்பாடுபட்டாவது தடுத்து நிறுத்தணும். அது மட்டும் கிடையாது, இவங்க மோடி அப்படிங்கிற ஒரு நபர் மூலமா மட்டுமே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது இல்ல. மோடியை வேணா இன்னைக்கு இவங்க தூக்கி வீசிட்டு வேறு ஒரு கேடியை வைப்பாங்க. இது மேலிருந்து கீழ் வரைக்கும் இருக்கு. மோடி ஆரம்பத்தில் மிரட்டினாரு, அப்புறம் அன்பா பேசினாரு, இப்ப அவதூறுப்படுத்துறாரு. இதே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எடுப்புல IPS அதிகாரியா இருந்த அண்ணாமலை எடுத்தோட மிரட்டினாரு, அடுத்து அடி பண்ணாரு, என் கை சும்மா இருக்காதுன்னு சொன்னாரு. கடைசியா பார்த்தா தேர்தல் நடக்கிற அந்த 19ஆம் தேதிக்கு முதல் நாள் ஒரு அநாதை ஆசிரமத்துல போய் ஒப்பாரி வைக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கிற பொழுது இவனுங்க எந்த எல்லைக்கும் போவானுங்க, இவனுக்கு அதிகாரம் தான் முக்கியம் அப்படிங்கிற முறையில பார்க்கணும். இது ஏதோ மோடியோட முடிஞ்சு போன விஷயமா நம்ம பார்க்க கூடாது. அதே ராஜஸ்தான்ல இவங்களுடைய இந்த தாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியை பார்த்து ஒரு ராமர் எப்படி வில் விட்டு அந்த மசூதியை தாக்க போறாரோ அந்த தொனில ஒரு பெண் அங்க ஒரு வில்லு விட்டு ஒரு கலவரத்தை உருவாக்குற மாதிரி ஒரு போஸ் கொடுக்குறாங்க. இந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பிஹானிங்கிற பாராளுமன்ற தேர்தல் பகுதிக்கு உட்பட்ட இஸ்லாமியரே பாரதிய ஜனதா சிறுபான்மையினர் இருக்காரு. அவரு நாங்க ஓட்டு கேட்டு பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக போகும்பொழுது உங்க கட்சியை சேர்ந்த மோடி இந்த மாதிரி பேசியிருக்காரு, இஸ்லாமிய மக்கள் வெறுப்புணர்வோட பேசியிருக்காரு, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. என்னால பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துற பொழுது மறுநாளே அவரை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அடிப்படையிலிருந்தே நீக்குறாங்க. அப்ப இது கூட தெரியாம தான் நம்ம வேலூர் இப்ராஹிம்லாம் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க வேலூர் இப்ராஹிமை நம்ம என்ன பண்றது, அல்லது வேலூர் இப்ராஹிம் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் சட்டை பிடிச்சு கேட்கணும். அது மட்டும் கிடையாது, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பிஜேபியில இருக்குன்னு சொன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ எதிர்காலத்துல குற்றவாளியாக போறோம் அப்படின்னு பொருள். உடனடியாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறணும், அல்லது பாரதிய ஜனதா கட்சியில யாரெல்லாம் பொறுப்புடைய நபர்களா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேள்வியை கேட்கணும் அப்படிங்கிற முறையில இதை நம்ம முன்வைக்கிறோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல திருப்பூர்ல அந்த இந்தி தொழிலாளிகள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய பகுதி, அந்த பகுதியில இந்த இந்தி தொழிலாளிகளுக்கும் தமிழ் தொழிலாளிகளுக்கும் ஒரு பகையை மூட்டி, குறிப்பா அந்த ஹோலி பண்டிகைக்கு அவங்களுடைய பண்டிகைக்காக வட இந்தியாவுக்கு போறவங்கள ஒரு சின்ன சம்பவங்கள் எல்லாம் காரணம் காட்டி அவங்கள அடிச்சு விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலியான வதந்தியான செய்தியா கிளப்பி விட்டு மிகப்பெரிய பிரச்சனை. கோவை மாதிரியான ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் அந்த கும்பலா படுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரனுங்க பிஜேபி காரங்களை அடிச்சு விரட்டுறான், அல்லது பீகார்காரன் அடிச்சு விரட்டுறான், இந்தியா முழுவதும் உள்ள வட இந்திய தொழிலாளிகள் மிரட்டுறானுங்கன்னு சொல்லி ஒரு அடிப்படையிலேயே ஒரு மத மோதலை அல்லது இன மோதலை உருவாக்குறதுக்கு வட இந்தியா தென்னிந்தியாங்கிற 2 துருவங்களை உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ண விஷயத்த அந்த செய்தியை யாரு போட்டிருந்தான்னு சொன்னா பீகார்ல இருக்க ஒரு யூடியூப்காரு, ஒரு மனிஷ் காஷ்யப் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை தமிழ்நாடு அரசு நேரடியா அந்த செய்திகளை பிடிச்சுக்கிட்டு போய் கைது பண்ணுச்சு. கைது செஞ்சு சிறையில இருந்த நபர் நேத்து சிறையில இருந்து விடுதலையாயிருக்காரு. விடுதலையான மறுநாளே அவரு பிஜேபியில கட்சியில சேர்ந்திருக்கிறாரு. இது ஒரு எடுத்துக்காட்டு. இது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் பார்த்தா இந்தியா முழுவதும் உள்ள மிகப்பெரிய குற்ற கும்பல்களை எல்லாமே தன்னுடைய கட்சியில இவங்கள சேர்த்துக்குது. அந்த வகையில தான் அண்ணாமலை கூட சேர்ந்திருப்பாருன்னு நாங்க சந்தேகிக்கிறோம்.
இது இப்படின்னு பார்த்தா பாண்டிச்சேரியில் போன வாரம் ஒரு கொலைகாரனை வந்து கட்சியில் சேர்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் அது மாதிரி ஏராளமான பட்டியல் சொல்ல முடியுங்க. கடந்த காலத்துல என்னெல்லாம் கொலை செஞ்சானோ, குற்றம் செஞ்சானோ, சமூகத்தில் அருவருக்கத்தக்க நபராக இருந்தானோ அத்தனை பேரும் போய் புனிதரா ஒரே நாள்ல மாற்றப்படக்கூடிய இடம் வந்து பிஜேபி தான். இவங்க ஏன் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த தலைவர்கள்லாம் ஒரு காலத்துல இதே ஃபார்முலாவில் தான் இந்த கட்சிக்குள்ள வந்திருக்கானுங்க. அதை தான் மோடி செஞ்சிருக்கிறாரு. அதை தான் வந்து குஜராத்தில் இவங்க செஞ்சாங்க. குஜராத் மாடலே ஒரு கொலைக்கள மாடல் தான். குஜராத் மாடலா இந்தியாவை மாற்றுவோம் அப்படிங்கிற முறையில தான் இவங்க வந்து அங்க வந்து ஆட்சி செஞ்சு காட்டி இந்தியாவை நாங்கள் இந்த மாதிரி மாத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான தயாரிப்பு திட்டங்களை RSS இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள்லையும் வச்சிருக்குங்கிறத அப்பப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இது மட்டுமான்னு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு மக்கள் தொகை அப்படிங்கிற முறையில ஒரு குறிப்பிட்ட சமூகம் இவ்வளவு குழந்தைகளை பித்து போடுது அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு அநாகரிகமான செயல். இத ஏதோ இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத தற்கூறிகள் அதை நம்பி பரவலாக்குறதன் மூலமா அந்த சமூகத்தின் மேல ஒரு தவறான செய்தி பரப்பப்படுகிறது. ஒரு வேலை அந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்வதால் என்னதான் பிரச்சனை? ஒரு நாட்டுல மக்கள் செல்வம் பெருக பெருக உற்பத்தி சக்தி பெருகுது. உற்பத்தி சக்தி பெருக பெருக அந்த நாட்டுல வந்து உற்பத்திக்கான தயார் நிலையில மக்கள் உருவாயிட்டு இருக்காங்க. அவங்கள நீ சரியான முறையில பயன்படுத்தி உற்பத்தியில ஈடுபடுத்தி வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தினாதானே அந்த நாடு வந்து செல்வமாகும். அதை விட்டுட்டு 18 லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு கொடுத்த கடனை ரைட் ஆஃப் பண்ற, தள்ளுபடி பண்ற. ஆனா வெறும் 12,000 கோடி தான் கல்வி கடனுக்கு இந்தியா முழுவதும் தரப்பட்ட கடனை இன்னைக்கு வரைக்கும் வந்து நீ ரைட் ஆஃப் பண்ணாம, தள்ளுபடி பண்ணாம, அந்த டிசியில அந்த மார்க் ஷீட்ல அந்த கன்சல்டேஷன் பேப்பர்ல எல்லாம் சீலை போட்டு இவன் எங்க வேலைக்கு வந்தாலும் சம்பளம் கொடுக்கிற பொழுது இந்த வங்கி கடனை வந்து வசூல் பண்ணணும் அப்படிங்கிற முறையில 11% வட்டிக்கு கொடுக்கக்கூடிய நாடாதான் இந்த இந்தியா இருக்கு. அப்புறம் எப்படி அதிகபட்ச இளைஞர்களை கொண்ட இந்தியாவில் வந்து இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும்? ஆனா மோடி என்ன சொன்னாரு? நான் வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு எல்லாரும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்? மிஞ்சி மிஞ்சி போனா சோறு தூக்குற வேலை, டிஃபன் பாக்ஸ் தூக்குற வேலையை தான் இளைஞர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த இளைஞர் பட்டாளம் கேள்வி கேட்கும் அப்படிங்கிற முறையில தான் அடிப்படையில இளைஞர்களை போதைமயப்படுத்துறது, அதை விட மோசமா மதமயப்படுத்துறது, மத வெறி ஊட்டுறது, சாதியா பிரிக்கிறது, மதமா பிரிக்கிறது, இன்னும் என்னென்னலாம் முரண்பாடு இருக்கோ அந்த முரண்பாட்டுக்கெல்லாம் அவங்களை ஆட்படுத்தி செக்மெண்டா பிரிச்சு மோதல்களை உருவாக்கி அதன் மூலமா அரசியல் லாபம் பார்க்குது RSS. எனவே இளைஞர்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, அடிப்படையிலேயே RSS வந்து மனித குலத்துக்கு விரோதமானது. அது முன்வைக்கக்கூடிய எந்த திட்டமும் மனித குலத்துக்கு விரோதமானதுங்கிற முறையில தெரிஞ்சு முதல்ல அதுல இருந்து வெளியேறணும், அல்லது அந்த நபர்களை பார்த்து அப்புறப்படுத்தணுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.